ஒற்றை தலைவலி காரணம் மற்றும் தீர்வு மைக்ரைன். இன்றைய காலகட்டத்தில் தலைவலியால் பாதிக்கப்படாத நபர்களே இல்லை என்று கூறலாம். பொதுவாக நாம் தலைவலி என்று கூறினாலும் இதில் 4 முதல் 14 வகையான தலைவலிகள் உள்ளது. அதில் முதன்மையான தலைவலியாக இருப்பது ஒற்றை தலைவலி ஆகும். ஒற்றை தலைவலியால் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஒற்றை தலைவலியால் 29 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு ஒற்றை தலைவலி வரும் வாய்ப்பு 2 மடங்கு அதிகமாக உள்ளது. ஒருவர் ஒற்றை தலைவலியால் அவதிக்குள்ளார் என்றால் அந்த வலியின் தாக்கம் சுமார் 3 மணி நேரம் முதல் 2-3 நாட்கள் வரை நீடிக்கும். மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி 3 கட்டங்களாக பார்க்கப்படுகிறது. அதில் முதன்மையானது ஆரா. அதன் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட நபருக்கு பக்கவாதம் எனப்படும் ஸ்ட்ரோக் நோய் அல்லது மெனிஞ்சைட்டிஸ் அதாவது மூளையின் மேற்பரப்பிலுள்ள ஜவ்வு பகுதி வீக்கமடைய செய்யும் வாய்ப்புகள் உள்ளது. ஒற்றை தலைவலியில் கிளாசிக் மைக்ரேன் ஆரா என்று அழைக்கப்படும் ஒற்றை தலைவலி நமது பார்வையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். இந்த வகையான கிளாசிக் மைக்ரேன் ஒற்றை தலைவலியில் உண்மையான தலைவலி ஏற்படுவதற்கு சுமார் 5 முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பாக பார்வை கோளாறு மற்றும் நரம்பியல் மசில் வீக்னஸ் சார்ந்த அறிகுறிகள் தென்படும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக 30 நிமிடம் முதல் 60 நிமிடங்கள் வரை இந்த வகையான ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் தங்கள் பார்வையின் ஒரு பகுதியோ அல்லது பெரிய அளவில் கண் பார்வையை இழக்க நேரிடும். அவர்கள் சரளமாக பேசுவதற்கு கஷ்டப்படுவார்கள். மிகவும் சிரமப்பட்டு பேச வேண்டியிருக்கும். உடலின் ஒரு பகுதியிலோ அல்லது முகத்தின் ஒரு பகுதியில் உணர்வு இல்லாதது அல்லது தசைகள் மிகவும் மசில் வீக்னஸ் பலவீனம் அடைந்திருக்கும். முகத்தில் கூச்சச் சுபாவம் உண்டாகும். மற்றும் இந்த வகையான கிளாசிக் மைக்ரேன் தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்களுக்கு குமட்டல், வாந்தி, குழப்பம், தலை சுற்றுதல், பசியின்மை ஏற்படும் மற்றும் அதிக ஒலி அல்லது சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். இந்த வகையான மேற்கூறிய அனைத்து அறிகுறிகளும் சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்பாக உண்மையான ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு முன்பே அந்த நபருக்கு ஏற்படலாம். ஒற்றை தலைவலியின் சிறப்பம்சமே ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் மிக கடுமையான தாங்கிக் கொள்ள முடியாத துடிக்கும் வலியை அனுபவிப்பார்கள். குறிப்பாக தலையின் வலது புறத்திலோ அல்லது இடது புறத்திலோ மிக கடுமையான வலியை ஏற்படுத்தும். இந்த ஒற்றை தலைவலி பல மணி நேரமும் அல்லது 2-3 நாட்கள் வரையும் நீடிக்கலாம். இந்த வலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபரின் தினசரி அன்றாட நடவடிக்கைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த வகையான ஒற்றை தலைவலி நோயாளிகளை விட்டு 2 மணி நேரத்தில் அல்லது 2 நாட்களிலோ நீங்கினாலும் நோயாளிக்கு மிகவும் உடல் சோர்வை ஏற்படுத்தும். அவர்கள் தங்கள் சக்திகள் அனைத்தையும் இழந்ததாக உணர்வார்கள். இந்த நிலை ஏறக்குறைய 1 நாள் வரை நீடிக்கலாம். தீர்வு மற்றும் சிகிச்சை. ஒரு நபருக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்களாக மருத்துவர்கள் கூறுவது ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்படும் நோயாளிகள் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, அதிக அளவிலான மன அழுத்தம், கவலை, டென்ஷன், டிப்ரெஷன் உள்ளவர்களாக இருப்பார்கள். இதில் தூக்கம் இன்மை முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. அதிகம் பாதிக்கப்படுவன நபர்கள் குறைந்தது தினமும் 6 மணி நேரமாகவாது தூங்க வேண்டும். மற்றும் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும்போது ஒற்றை தலைவலி அதிக அளவில் ஏற்படும். தினசரி உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சியோ செய்யாதவர்கள் மற்றும் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கும், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும், அதிக அளவில் மது அருந்துபவர்களுக்கும் ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒற்றை தலைவலிக்கான சரியான காரணம் தெரியவில்லை. இருந்தாலும் ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்களாக மருத்துவர்கள் கூறுவது மரபணு காரணியும், ஃபேமிலி ஹிஸ்டரி, மன அழுத்தமும் மற்றும் வலிப்பு நோயும், எபிலப்சி ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஒற்றை தலைவலியின் உண்மையான காரணத்தை கண்டேறுவதற்காக
மருத்துவர்கள் ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்படும் நபர்களிடம் ஒரு டைரியை மைக்ரேன் டைரி எழுதி வரச் சொல்வார்கள். அதன் மூலம் தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை தவிர்க்க சொல்வார்கள். ஒற்றை தலைவலி எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, வலியின் தாக்கம், குறிப்பாக தாங்க முடியாத வலி ஏற்படும் நேரங்கள் முதலியவற்றை எழுதி வரச் சொல்வார்கள். மெடிசின்ஸ். தற்போது உள்ள நிலையில் ஒற்றை தலைவலியிலிருந்து தப்பிப்பதற்கு மருத்துவர்கள் வலி நிவாரண ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், என்சைட், ஐபுப்ரோஃபேன், ஆஸ்பிரின் மற்றும் ட்ரிப்டான்ஸ் வகையான மருந்து மாத்திரைகளை கொடுப்பார்கள். மற்றும் ஒற்றை தலைவலியால் ஏற்படும் வாந்தி, குமட்டல், தலை சுற்றுதல் போன்ற நோய்க்கு ஆன்டி எமெட்டிக்ஸ், மெட்டக்ளோப்ரமைடு தகுந்த மருந்துகளை மருத்துவர்கள் கொடுத்து ஒற்றை தலைவலியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைத்துவிட்டாலும் ஒற்றை தலைவலியிலிருந்து தற்காலிக தீர்வு கிடைக்கும். சில நோயாளிகளுக்கு தலைவலி வாரத்தில் 2-3 முறையோ அல்லது மாதத்தில் 10 நாட்களுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் மருத்துவர்கள் இவர்களுக்கு புரோப்ரனலால், அமிட்ரிப்டிலைன் போன்ற மருத்துவ வகைகளை பரிந்துரைப்பார்கள். கண்டிப்பாக இவ்வகையான மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக் கூடாது மற்றும் இவ்வகையான மருந்துகளை வாங்குவதற்கு மருத்துவரின் பரிந்துரை சீட், பிரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வேண்டும். ஒற்றை தலைவலியை சமாளித்து வாழும் வழிமுறைகளை கண்டறிந்து அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக தினமும் உடற்பயிற்சி, வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு குறிப்பாக ஒற்றை தலைவலி ஏற்படுத்தும் தூண்டும் உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் மற்றும் சில குறிப்பிட்ட பழச்சாறுகளையும் குளிர்பானங்களையும் எடுத்துக்கொள்வதால் ஒற்றை தலைவலி ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அவற்றையும் தவிர்க்க வேண்டும். காலம் தவறாமல் உணவு உண்ண வேண்டும். நேரம் தவறிக் கண்ட நேரங்களில் உணவுகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும், குறைந்தது 5 லிட்டர். மற்றும் நாம் பிற நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் சில மருந்துகள் தலைவலி ஏற்படுவதற்கு காரணமாக பல நேரங்கள் அமைந்துவிடுகிறது. அதனால் எந்த மருந்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது தலைவலி ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அந்த மருந்துகளை நிறுத்துவதற்கு முன்பு டாக்டரிடம் கலந்து பேசி நல்ல ஆலோசனை பெற்று அதற்கு மாற்று மருந்து பயன்படுத்த வேண்டும். இவற்றையெல்லாம் விட மிக முக்கியமான ஒன்று தூக்கம். நேரம் தவறாமை அட்டவணையாகும். குறைந்தது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான கருதப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணி சுமை காரணமாகவும் இரவு நேர பணியில் இருப்பவர்களும் இதனை கடைபிடிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. குறைந்தது 6 மணி நேரமாவது சவுண்ட் ஸ்லீப் எனப்படும் எந்தவித தடங்களும் இல்லாத சுகமான ஆழமான நித்திரை மனிதனுக்கு வேண்டும். அதற்கு நாம் தினமும் ஒரு அட்டவணையை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரவு நேரங்களில் தினமும் தூங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உடல் பருமன் அதிக அளவில் உள்ளவர்கள் ஒற்றை தலைவலியால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆதலால் தொடர் உடற்பயிற்சி மூலம் எடை இழப்பு மேற்கொள்ள வேண்டும். ஒற்றை தலைவலி அதிக அளவில் இருக்கும்போது இருட்டான அமைதியான அறையில் படுத்து தூங்க முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலம் நன்றாக தூங்கி எழுந்தால் ஒற்றை தலைவலி பாதிப்பிலிருந்து மீற முடியும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நபர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் டிவி தொடர்கள், படங்களை பார்ப்பதை தவிர்த்து உற்சாகமான நிலையில் நம்மை நாமே வைத்துக்கொள்ள பழகுதல் வேண்டும். போட்டன்சி